ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிரிக்கெட் யூனிவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐடைய மேட்ச் ரீகேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐடைய மேட்ச் ரீகேப்பை சும்மா அப்படியே ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிஃப் சோபியா கார்டன் கிரவுண்டில் தான் நடந்துச்சு. ஸோ அதில் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியா தான் பேட்டிங் வந்தாங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க ரோஹித் சர்மாவும் கில்லும். கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் பால் 31 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. நல்ல ஸ்டார்ட் கிடச்சி பட் கன்வெர்ட் பண்ணல. 31க்கு அவுட் ஆயிட்டாரு. ரோஹித் சர்மா கொஞ்சம் ரஸ்தியாக இருந்தார். ஒரு 26 தான் அடிச்சார் ஒரு 47 பால்ஸ் பேஸ் பண்ணி. நைஸ் ஆஃப் செஞ்சுரிஸ் ஃப்ரம் ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி அவங்களாம் இப்போ நல்லா சூப்பராக ஆடினாங்க. அவங்க ஆஃப் செஞ்சுரி ஸ்ரேயஸ் ஐயர் 66 ரன்னும், விராட் கோலி 65 ரன் அடிச்சாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 178 for 3 தான் இருந்தாங்க. அங்கேருந்து விராட் கோலி அவுட் ஆனார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு விக்கெட் விட்டு இந்தியாவே பார்த்தீங்கன்னா 233க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேட்டிங் ஆட வந்த இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. டக்கெட் கோல்டன் நக்குக்கு அவுட் ஆயிட்டாரு. பெத்தலோ சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஹாரி ப்ரூக்கும் 16 ரன்ஸ் அந்த மாதிரி அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு ஸ்டேஜில் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 40 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து செமையாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணி பேஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் இங்கிலாந்து வந்து வின் பண்ண வச்சிட்டாரு. நல்லா பொறுமையாக ஆடினாரு. அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸும் சாம் கர்னும் நல்லா கேமியோஸ் ஆடினாங்க. ஸோ ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 99 நாட் அவுட் டிசர்வ் த செஞ்சுரி. பட் கஸ் அட்கின்சன் 4 அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாரு. ஸோ ஜோ ரூட் அன்பீட்டனாக 99 நாட் அவுட்டில் போயிட்டாரு. ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேர்ட் ஓடியோடைய மேட்ச் ரீகப் பார்த்தலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் கிரவுண்டில் தான் நடந்துச்சு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் கிரவுண்ட்ஸ் இந்த வேர்ல்ட். ஸோ லார்ட்ஸில் தான் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ பென் டக்கெட்டும் ஜாக்கோ பெத்தல் ஓப்பனர்ஸ் வந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சரியான பார்ட்னர்ஷிப். அது இந்தியன் பவுலர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. பக்கா பேட்டிங் ட்ராக் அது. ஸோ நல்ல சூப்பர் ஸ்டார்ட்டு. பென் டக்கெட் ஒரு 141 அடிச்சார். ஜாக்கோ பெத்தல் செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். பட் 91ல் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆயிட்டாரு. ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸோட எலகன்ஸ் அந்த கிளாசிக்கல் ஷாட்ஸ்லாம் ஆடினாங்க. அவங்களோட ஷாட்ஸ்லாம் பார்க்குறப்ப அப்படியே ரொம்ப இன்ஃபேலிபிளாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு அவங்க ஷாட்ஸ்லாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் அன்பீட்டனாக இருந்தார். நாட் அவுட் 3 மேட்ச்லையும் பார்த்தா நாட் அவுட் 3 இன்னிங்ஸ்லுமே அன்பீட்டனாக இருந்தார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் குயிக் ஃபயராக ஒரு 74 நாட் அவுட் ஆஃப் ஜஸ்ட் 48 பால்ஸ். ஹாரி ப்ரூக் மட்டும் தான் அடிக்கல. 14 ரன்ஸில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ஜோஸ் பட்லர் இருக்கு. அவரோட கேமியோ தான் இந்த மேட்ச் டிசைடிங் ஃபேக்டரே. 41 ஆஃப் ஜஸ்ட் 13 பால்ஸ் நாட் அவுட். 4 4 3 6 காட்டுக்கான்னு கட்டிட்டார். இல்லைன்னா இங்கிலாந்து வந்து ஆக்சுவலி ஒரு 330 340 தான் அடிச்சிருப்பாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த டார்கெட்குள்ளே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கோர்லேயே. பட் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் அடிச்ச அடியில் தான் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 387 for 3 ஃபினிஷ் பண்ணாங்க. அதுவும் குர்னூர் பராலா போட்டு அடி நடிச்சிட்டாரு. நன் ஃபார் 97 ஆஃப் 10 overs. ஆல் இந்தியன் பாஸ் பாலர்ஸுமே பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணா, அக்ஷர் பட்டேல் மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா 2 for 69 ஃப்ரம் இஸ் 10 overs. அண்ட் அக்ஷர் பட்டேல் பார்த்தா விக்கெட் எடுக்கல. பட் 10 overs வெறும் 61 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. மற்றபடி பிரின்ஸ் யாதவ், குர்னூர் பராலா எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாங்க. பயங்கரமான ஒரு ஹிட்டிங் அதெல்லாம். பட்லர் எஸ்பெஷலி ஜோஸ் பட்லர் பயங்கரமாக அடிச்சார். டேக் ஆன் பண்ணார். அண்ட் தென் இது நம்மளுக்கே தெரியும் ஒரு ஹியூஜ் டார்கெட், ஒரு மேமட் டோட்டல் தான். ஸோ எப்படி ஆடுவாங்க இந்தியா பார்க்கலாம் தான் வந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தா இந்தியாவை பார்த்தா நல்ல ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் செட்டிலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 49 for 11 இருந்தாங்க 10 overs. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி நல்லா அடிச்சு ஆடினாங்க. சுக்மன் கில் ஒரு 77 ஆஃப் 84 பால்ஸ் அடிச்சார். ரோஹித் சர்மா அவுட்ஸ்டாண்டிங் செஞ்சுரி. அவர் மேலே ஒரு பெரிய இது இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு. வெதர் அவர் ஆடுவாரா இல்லை இந்த மேட்சோட ரிட்டையர் ஆகிடுவாரா, 2027 வேர்ல்ட் கப் பிளான்ஸில் இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. 138 ஆஃப் ஜஸ்ட் 110 பால்ஸ், 17 4 5 6. அதுவும் கஸ் அட்கின்சன் எல்லாம் பேக் டு பேக் சிக்ஸஸ் அடிப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அவர் இருந்திருந்தானா மேபி இந்த மேட்ச் கூட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. இந்தியா வின் பண்ணியிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆயிட்டாரு. 138 ஆஃப் 110 பால்ஸ். அதே மாதிரி விராட் கோலியும் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஆனார். 74 ஆஃப் 60 பால்ஸ். டாப் 3 நல்லா சூப்பராக ஆடினாங்க. அவங்க பார்ட்னர்ஷிப்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் மிடில் ஆர்டர் தான் சொதப்பிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் டக்கில் அவுட் ஆயிட்டாரு. இஷான் கிஷனும் 14 தான் அடிச்சாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 12 தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஸோ அப்படியே போனதுனால இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மேட்சை கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே அடிக்க முடியல. லாஸ்ட்டில் வந்து சும்மா அப்படியே ஹர்ஷ்தீப் சிங் ஒரு 15 ஆஃப் 6 பால்ஸ் ஒரு கேமியோ ஆனார். குர்னூர் பரார் ஒரு 18 ஆஃப் 14 கேமியோ ஆனார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பத்தலை. இந்தியா வந்து 360 for 7 ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை 27 ரன்ஸில் வின் பண்ணி சீரீஸே பார்த்தீங்கன்னா 2-1 30 தூக்கிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓடிஐ சீரிஸ் லாஸ்ட்டான 6 ஓடிஐ சீரிஸும் 4 தோற்றுருக்காங்க. அதுவும் எல்லாமே மெயின் டீம்ஸோட.
ஸோ இதை இந்தியா கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணணும். கரெக்டான பிளேயர்ஸாக எடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அந்த ஓடி வேர்ல்டுக்கு கரெக்டான டீம் பில்ட் பண்ணி கரெக்டான நிறைய சீரீஸ்லாம் வின் பண்ண முடியும். ஸோ இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜாக்கோ பெத்தல் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தான் ஒரு விக்கெட் ரோஹித் சர்மாவுடைய பிக் விக்கெட் எடுத்தார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு 91 அடிச்சார். ஸோ அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். அண்ட் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டவுட்டே கிடையாது, ஜோ ரூட் தான். 3 இன்னிங்ஸ்ல சேர்த்து 249 ரன்ஸ் அடிச்சு 3 மேட்ச்லையும் பார்த்தா நாட் அவுட் அன்பீட்டனாக இருக்காரு. ஸோ அதுதான் பார்த்தா பிளேயர் ஆஃப் த சீரிஸ். ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-1 சீரிஸை தட்டி தூக்கிட்டாங்க. இந்த ஒயிட் பால் சீரிஸை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு இங்கிலாந்து. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் செலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு வரணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.